வெளிப்படையாக பாஜக வந்து எங்கள் கூட்டணிக்கு வாங்க, திமுக உங்களுக்கு எதிராக இந்த விஷயத்தை சதி செய்து நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. அதிமுக அதை தான் சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இது சிபிஐட்ட கொடுக்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, சிபிஐட்ட வந்ததுக்கப்புறம் வந்து இனிமேல் நம்ம ஹேண்ட் எடுத்துக்கலாம், இந்த விஷயத்தில் நம்ம அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை வந்து இப்போ இனிமேல் வந்து நடந்த நிகழ்வு நம்ம பார்த்துட்டு இருப்போம். லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் சொல்லிகிட்டே இருக்கிறார், நீங்கள் எங்ககிட்ட வாங்க, எங்களோட வந்துடுங்க, அவங்களை வீட்டு நம்ம கூட வாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இந்த பிரச்சனை உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து யார் சொல்கிறேன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்-சிஎம் இருந்தவர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர். நாளைக்கு அவர் ஒருவேளை சிஎம் மாறினாலும் கூட, நாளைக்கு அவர் ஸ்டேட்டில் இப்படி ஒரு இஷ்யூ நடந்தால் கூட, நாளைக்கு அது அவருக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். தனிப்பட்ட கட்சி அக்யூஸ் பண்ணுறதுங்கிற வேறு, ஆனால் ஒரு சிஸ்டம் அக்யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்கிற ஒரு சிஸ்டத்தை அக்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான போக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் இப்போ இந்த நடவடிக்கைங்கிறது ஒரு கூடுதலான இன்னொரு வாய்ப்பு வழங்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது.